யோவான் பதிலுரையாக கூறினார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. புனித திருமுழுக்கு யோவானினுடைய பாடுகளை நினைவு கூர்ந்து செபிக்கின்ற இந்த நாளில் திருமுழுக்கு யோவானினுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். ரொம்ப நாள் குழந்தையே இல்லாமல் செக்கரியாவுக்கும் எலிசபெத் அம்மாளுக்கும் குழந்தையாக பிறந்தவர் தான் திருமுழுக்கு யோவான். ஆசீர்வாதமான ஒரு குழந்தை. நல்ல செய்தியை கேட்டவுடனே எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. அந்த மகிழ்ச்சி மீட்பரை சந்திக்க போகிறோம், இயேசுவை மெஸ்ஸியாவை கண்டுகொள்ளப் போகிறோம் என்கிற மகிழ்ச்சியினுடைய அடையாளமாக முன் சுவையாகவே இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை வளர்கின்றார். வளர்ந்து தூய நெறியில் சிறந்தவராக இருக்கிறார். அவர் எளிமையான ஒரு வாழ்க்கையை தேர்ந்து கொண்டு பாலை நிலத்தில் வாழ்பவராகவும் காட்டு தேனை உண்பவராகவும் ஒட்டக மயிராடைகளை அணிந்தவராகவும் அவர் திகழ்கின்றார். ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. அந்த இடத்தில் இருந்து கொண்டு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மக்களுடைய மனமாற்றத்திற்காக அவர் நற்செய்தி அறிவிப்பவராக இருக்கிறார். குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவினுடைய வருகைக்காக மக்களுடைய மனங்களை தயார் செய்கின்றார். மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இறைவனிடம் திரும்பி வாருங்கள் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு சாட்சி உள்ள ஒரு விசுவாச பாதையை காண்பிக்கிறார் புனித திருமுழுக்கு யோவான். எனவே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக தன்னையே தயாரிக்கின்ற, மக்கள் எல்லோரையும் அந்த தயாரிப்பு பணியில் ஈடுபடுத்துகின்ற புனித திருமுழுக்கு யோவானனுடைய திருப்பாடுகளை இந்த நாளில் நினைவு கூற நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். என்ன ஒரு பாடுகளை அவர் பட்டார் பாருங்க. 3 விதமான பாடுகளை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல் வகையான பாடு பிசிக்கல் சஃபரிங், உடல் ரீதியான துன்பங்கள். இரண்டாவது மென்டல் சஃபரிங், மன ரீதியான துன்புறுத்தல்கள். மூன்றாவது ஸ்பிரிச்சுவல் சஃபரிங், ஆன்மீக ரீதியான துன்புறுத்தல்கள். இந்த 3 வகையான துன்புறுத்தல்களும் எப்படி திருமுழுக்கு யோவானினுடைய பாடுகளாக மாறியது என்பதை தான் இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, பிசிக்கல் சஃபரிங் என்று சொல்லப்படுகிற உடல் ரீதியான துன்புறுத்துதல். அவரை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார். உடல் ரீதியான துன்புறுத்துதல். ஒரு சிறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உணவு கிடைக்குமா, நல்ல உறக்கம் இருக்குமா, அவர்களுக்கு நிம்மதியான வாழ்வு இருக்குமா? சிந்தித்து பாருங்க. உடல் ரீதியான ஒரு துன்புறுத்துதல். அது மட்டுமல்லாமல் அவருடைய இறப்பு எப்பேற்பட்ட இறப்பாக அமைகிறது என்றால், அவருடைய கழுத்தை வெட்டி அந்த கழுத்தை ஒரு தட்டிலே வைத்து எடுத்து கொண்டு போகிற ஒரு நிலை. எவ்வளவு பெரிய ஒரு துன்பம் பாருங்க. ஒருவருடைய கழுத்தானது துண்டிக்கப்படுகிறது. அந்த கழுத்து துண்டிக்கப்படும் போது எவ்வளவு வேதனைய பாடுகளை அவர் அனுபவித்திருக்க வேண்டும். பிசிக்கல் சஃபரிங், அன்பிற்குரியவர்களே, உடல் ரீதியான துன்புறுத்துதல். அந்த வலிய, அந்த வேதனையை துடிக்க துடிக்க உணர்ந்தவராக திருமுழுக்கு யோவான் இருந்திருக்கார், தலையை துண்டிக்கும் போது. இரண்டாவது மென்டல் சஃபரிங் என்று சொல்லப்படுகிற மன ரீதியான துன்புறுத்துதல். அவருக்கு என்ன ஒரு மன ரீதியான துன்புறுத்துதல் இருந்திருக்கும்? சிந்தித்து பாருங்க. இந்த இறை வார்த்தை அழகாக சொல்லுகிறது, அவர் ஒரு நேர்மையாளர், உண்மைக்கு சான்று பகர்ந்தவர். நேர்மையாளர், உண்மைக்கு சான்று பகர்ந்தவர், தூயதொரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். தூய்மையும் நேர்மையும் நிறைந்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட
நீதி நேர்மையோடு வாழ்கின்ற ஒரு மனிதருக்கு இத்தகையதொரு துன்பம், ஒரு வேதனை என்றால் மன ரீதியாகவே அவர் உண்மையிலேயே பாதிப்புக்குள்ளாகி இருப்பார். நான் ஆண்டவருடைய பணியை தானே செய்கிறேன், கடவுள் எனக்கு இட்ட கட்டளைகளைத்தானே நான் நிறைவேற்றுகிறேன், நான் இறைவாக்காகவே இவற்றை உரைக்கிறேன், யாருக்கும் வளைந்து நெளிந்து கொடுக்கவில்லை, போலித்தனமான ஒரு வாழ்க்கை வாழவில்லை, உண்மையை மறைக்கவில்லை, உண்மையை சுட்டிக்காட்டி நீ செய்வது தவறு, இப்படி செய்யக்கூடாது என்று ஏரோதை எச்சரிக்கிறேன். இது வெறும் என்னுடைய திருவுளம் அல்ல, இது கடவுளுடைய திருவுளம். அவருடைய சித்தம் நிறைவேற அவருடைய திட்டத்தின்படியே நான் செயல்படுகிறேன். ஆனா எனக்கு எதுக்கு இந்த சிறை தண்டனை, எனக்கு எதுக்கு இந்த துன்புறுத்துதல், எனக்கு எதுக்கு இந்த வேதனை அப்படின்னு சொல்லி நினைத்து நினைத்து நிச்சயமாக திருமுழுக்கு யோவான் மன ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் நாம் உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு நடந்து கொள்ளும்போது இப்படிப்பட்ட துன்பங்களுக்கு ஆளாகிறோம். அன்பிற்குரியவர்களே, மன ரீதியாகவே நாம் அதிகமான பாதிப்புக்குள்ளும் அழுத்தத்திற்குள்ளும் செல்கிறோம். அது ஒரு மன சுமையாக, மன பாரமாக நமக்கு அமைந்து விடுகிறது. எனவே இந்த மென்டல் சஃபரிங் என்று சொல்லப்படுகிற மன ரீதியான துன்புறுத்துதல் திருமுழுக்கு யோவானுக்கு இருந்தது. அந்த பாடுகளை அவர் அனுபவித்தார். மூன்றாவது வகை ஸ்பிரிச்சுவல் சஃபரிங், ஆன்ம ரீதியான ஒரு துன்புறுத்துதல், பாடுகள். என்ன பாடுகள்? கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ, கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டாரோ, கடவுள் என்னை ஒருபோதும் நேசிப்பதில்லையோ அன்பு செய்வதில்லையோ என்கிற எண்ணம் அவருக்குள் வந்திருக்கணும். கடவுளுடைய பணியை நான் செய்கிறேன், கடவுளுடைய வார்த்தைகளை நான் அறிவிக்கிறேன், உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுக்கிறேன். அப்படி உண்மைக்கும் நீதிக்கும் குரல் கொடுக்கிற எனக்கு இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு மரண தண்டனையா? அப்படி என்றால் கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரோ, கடவுள் என்னை காப்பாற்றவில்லையோ, பிறருடைய நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக வேண்டி இருக்கிறதே என்று நிச்சயமாக அவருடைய ஆன்மா இறைவனை குறித்ததாக, இறைவனில் ஒரு தனக்குள் ஒரு போராட்டத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட நாம பார்க்கிறோம். இறைவா இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்? ஏலி ஏலி லேமா சபக்ஸ்தானி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த சிலுவையில் அத்தகைய ஒரு பாடுகளை தான் ஸ்பிரிச்சுவல் சஃபரிங் என்று இந்த இடத்துல நாம நினைவு கூறுகிறோம். அன்பிற்குரியவர்களே, எனவே திருமுழுக்கு யோவானினுடைய இந்த பாடுகளின் வழியாக இன்றைய நாளில் நாம் உணர வேண்டிய செய்திகள் என்ன? உண்மையாகவே இந்த பாடுகளை அவர் அனுபவித்தாலும், இந்த துன்பங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கொடூரமாக அனுபவித்தாலும் கூட கடவுள் அவரை கைவிடவில்லை. இன்றளவும் தாயாம் திரு அவை அவருக்குரிய மிகச்சிறந்த ஒரு இடத்தை தந்திருக்கிறது. மனிதராக பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை போல ஒருவர் இல்லை. அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு மனிதர். அவருடைய பிறப்பை தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது, அவருடைய இறப்பை இன்றைய நாளில் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறது. அப்படின்னா உண்மைக்கு சாட்சியாக, உண்மைக்கு குரல் கொடுத்தவராக, உண்மைக்கு உயிரை தந்தவராக இருந்ததனால தான் திருமுழுக்கு யோவான் உண்மையிலேயே இயேசுவை அதிகமாக நேசித்தவராக, இயேசுவுக்காக இரத்தம் சிந்தவும் தயாராக இருந்தவராக இந்த நாளில் அடையாளப்படுத்தப்படுகிறார். நாமும் கூட உண்மையோடு நீதியோடு நேர்மையோடு வாழும்போது கிறிஸ்துவனுடைய சாட்சிகள் நாம் என்பதில் மறந்துவிடக்கூடாது. அப்படி நாம் வாழும்போது நமக்கும் துன்பங்களும் பாடுகளும் இடையூறுகளும் அவமானங்களும் நேரிடும் என்பதிலும் நாம் நிச்சயமாக கருத்தாய் இருக்க வேண்டும். எனவே இத்தகைய மறை உண்மையை வெளிப்படுத்துகிற இந்த நாளில் திருமுழுக்கு யோவானினுடைய பரிந்து பேசுதலோடு இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக, கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.